पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்மயோகத்துல 20வது ஸ்லோகம் வந்திருக்கோம் நேற்று விசாரத்துக்கு. இந்த 20வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25வது ஸ்லோகம் வரைக்கும் லோக சங்கிரகம் அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா விசாரத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். லோக சங்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தீங்கன்னா 19ல பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் பண்ணியிருக்கார், தஸ்மா கசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அப்படின்னு. என்ன பண்ணணும், ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தவித பற்றுதலும் இல்லாம லாப நஷ்டத்தை மனசுல வச்சுக்காம கர்மத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல 19ல கமாண்ட் கொடுத்ததுக்கு பிறகு எந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது 20வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சிருக்காரு, கர்ம நைவகி சம்சித்திம் ஆஸ்திகா ஜனகாதயா லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்து மருகசி அப்படின்னு ஸ்லோகம். கர்மத்தினாலேயே, கர்ம நைவ அப்படின்றதுக்கு அர்த்தம் கர்மத்தினாலேயே ஜனகர் முதலிய மகரிஷிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க, ராஜாக்கள் இருந்திருக்காங்க, நிறைய க்ஷத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஜனகர் முதலிய க்ஷத்திரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜாக்கள் கர்மத்தை செய்வதிலிருந்து விலகாமல் கர்மத்தை அனுஷ்டிப்பதனாலேயே என்ன பண்ணியிருக்காங்க, சம்சித்தியை அடைந்தவர்களாக இருந்தார்கள். சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 கிலோ தூக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். என்னால பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ தான் தூக்க முடியுது. மெதுவா டார்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோவா இன்க்ரீஸ் பண்ணி எப்ப நான் 10 கிலோ தூக்குறது சித்தமாயிடுச்சோ அப்ப எனக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் பண்றேன், நான் ஒரு 25 கிலோ தூக்கணும் அப்படின்னு. 25 கிலோ முடிஞ்சோன்னு அது ஒரு சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சித்தின்றதுக்கு அர்த்தம் ஒரு டார்கெட்டை நம்ம அடையிறதுக்கு பேர் சித்தின்னு பேர். அப்ப இந்த மோட்ச மார்க்கத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா பல டார்கெட் இருக்கு. முதல் டார்கெட் என்னது, சித்தி அப்படின்னு சாங்கியத்துல பார்த்தீங்கன்னா சித்திகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. குருவை அடையிறதே ஒரு சித்தியா சொல்லியிருக்கு. நமக்கு நிறைய பேருக்கு குருலாம் பார்த்தீங்கன்னா அடையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை நல்ல குருமார்கள். அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்றது ஒரு சித்தி, அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்றதே ஒரு பெரிய சித்தி தான். அதுக்கு அடுத்தது கர்ம யோகத்தை பண்றது ஒரு சித்தி. அந்த கர்ம யோகத்தை பண்ணி 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 எப்போ அந்த சமத்துவ பாவம் கிடைக்குதோ அதுதான் வாஸ்தவத்துல மோட்ச மார்க்கத்துல முதலாவது சித்தி. அதுதான் இந்த சமத்துவ புத்தி கிடைச்சதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா விவேகத்தையும் வைராக்கியத்தையும் அவன் வாஸ்தவத்துல அடையிறான். இப்ப உள்ளுக்குள்ளார நம்ம இப்ப உபாசனை காலையில பண்றோமே, நல்லா பார்த்தீங்கன்னா நான் கத்தி சொல்ற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஓங்காரத்தை சொல்லி நீங்க விட்டீங்க அப்படின்னா அப்போ தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சுகம். இந்த ஓங்காரம் என்ன பண்ணு, இந்த மனசுல இருக்கிற தாட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வெறும் மனை பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே மனசு சொச்சமா நிற்கும். அப்ப தெரியும் பார்த்தீங்கன்னா சமத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு களங்கமும் இல்லாம வேவரிங் இல்லாம மனசு சாந்தமா இருக்கிறது, அது ஒரு பெரிய சுகம். அது அப்ப அந்த சுகம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ம யோகத்தினால கிடைக்கக்கூடியது. அஷ்டாங்க யோகத்தை பிரயோகப்படுத்துறதுனாலையும் அது கிடைக்கும். இப்ப நம்ம டெய்லி உபாசனையினாலையும் அந்த சமத்துவத்தை அடையலாம். அஷ்டாங்க யோகத்தை நல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆசனத்தை பண்ணினாவே பார்த்தீங்கன்னா வெறும் ஆசனங்கள் யோகாசனங்களையும் கொஞ்சம் பிராணாயாமத்தை பண்ணினாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவம் கிடைக்கும். வைதிகத்துல பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை பார்த்தீங்கன்னா டே டு லைஃப் ஆசனம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எதை பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு நீங்க பண்ணீங்கன்னா யோகிகள் அடையக்கூடிய அதே சித்த சமாதானத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டே டு லைஃப்லயே பிராப்தி பண்ண முடியும். அப்ப கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவத்தை அடைய முடியும்னா எவ்வளவு பெரிய சித்தி அது. அந்த சித்தி தான் முதலாவது சித்தி. இது மூலமா தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, விவேக சித்தி கிடைக்குது. எது நித்தியம் எது அனித்தியம்னு விவேகம் கிடைக்குது.
அதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, விவேகம் சித்தியானதுக்கு பிறகு வைராக்கியம் சித்திக்குது. அனித்தியம் எனக்கு வேண்டாம், நித்தியமான வஸ்து எனக்கு வேண்டும்னு வைராக்கியம் வருது நமக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குருட்ட போறான். பரீட்சையலோகான் கருமச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்திய கிருத கிருத்தேன. முண்டக்க உபனிஷத்துல பிரதான மந்திரமே இதுதான். விவேகத்தை அடைஞ்ச பிறகு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனித்திய வஸ்துக்கள் எல்லாம், இந்த மொத்த லோகமும் பொய்யானதுன்னு வைராக்கியம் வருது. அதுக்கப்புறம் நித்திய வஸ்துவா இருக்கிற ஆத்மாவை அறியறதுக்கு குருவை பிராப்தி பண்றான். நல்ல குரு கிடைக்கணுமே. நல்ல குரு கிடைக்குதா அப்படின்னா கஷ்டம். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம குருவை அடைதல் அப்படின்னா ஒரு ஆச்சாரியரை தூரத்துல இருந்து அடையிறது இல்லை. குருக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இருக்கிற சம்பந்தம் மாதிரி இன்டிமசி கிரியேட் ஆகணும். அது மாதிரி ஒரு குருவை நம்ம பிராப்தி பண்ணணும். குருவை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஈஸியா இப்போ வந்து ஆன்லைன்ல கிடைச்சது, நம்ம பாட்டுக்கு போட்டோன்னா ஏதோ புண்ணியம் ஒன்னா சேர்ந்துருச்சு. எனக்கெல்லாம் கிடைக்கல. நான்லாம் வந்து ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கேன். குருவை தேடி அலையும் போதுதான் உங்களை யூஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் குருமார்களா இருப்பாங்கன்னு தெரியும். வா 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 வான்னு கூப்பிட்டு வேலையாளா பயன்படுத்திப்பாங்க. அப்ப நல்ல குரு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாக்கியம், பெரிய துர்லபம்னே சொல்றார். மகாபுருஷ சம்சரேகம் அப்படின்னு விவேக சுடாமணியில சொல்றார். குரு சித்தி ஆகிறது ஒண்ணு. அப்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம், சமத்துவ புத்தி, அதுக்கப்புறம் குருவோட சித்தி. குரு கிடைச்சாச்சு அப்படின்னா விசாரம் ஸ்டார்ட் ஆயிடும், சிரவணம் ஸ்டார்ட் ஆயிடும். சிரவணம் ஒரு சித்தி. அதுக்கப்புறம் மனநம் ஒரு சித்தி. சிரவணம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனநம் சித்திக்கல. மனநம் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஜீவனம் போயிடும். அப்ப நிதித்தியாசனம் போய் நிதித்தியாசனத்துல தான் 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 நிக்கிற சாமர்த்தியம் வந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே பரமசித்தி எதுனா தன்னிடத்துல தான் நிற்கக்கூடிய என்னது நிஷ்டை, ஆத்ம நிஷ்டை, அதான் சித்தி. அப்ப இத்தனை சித்திகள் இருக்கு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கிளியரா சொல்லியிருக்காருன்னா, ஜனகர் முதலியவர்கள் கர்மத்தை செய்வதனாலேயே சம்சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னா எந்த சித்திய சுவாமி எடுக்கிறது? லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆத்ம நிஷ்டைய வந்து சித்தியை எடுக்கிறதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே எடுக்கிறதா அப்படின்னா முதல் ஸ்டெப்ல இருந்தே எடுத்துக்கணும். கர்மயோகத்து மூலமா சமத்துவ புத்தி, சமத்துவ புத்தி மூலமா விவேகம், வைராக்கியம், அதுக்கப்புறம் சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், கடைசியில சம்சித்தி ஆத்மனிஷ்டா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துக்காக அதை பண்ணாம சாதகனா வச்சுக்கிட்டீங்கன்னா கர்மயோகம். ஒருவேளை அவங்க சித்த புருஷர்களா இருந்து கர்மம் பண்ணினாங்க அப்படின்னா என்னது? ஜனக மகாராஜாவோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான விசாரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனக மகாராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து யாக்ஞவல்ய மகரிஷின்னு பேர். யாக்ஞவல்ய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு பெரிய விசாரம், நல்ல மனநம் நிறைய நடக்குது. நடந்ததுக்கு பிறகு குருநாதரா வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர் என்ன பண்றாரு? யாக்ஞவல்யர் ஜனக மகாராஜா தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்து, தேசத்தையும் கொடுத்து, தன்னையும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சதுக்கு பிறகு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்றார். அபயம் பிராப்தோசி ஜனக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை சொல்றார், நீ அபயத்தை அடைந்தாய் அப்படின்னு. அபயத்தை அடைந்தான்னு அர்த்தம், ஞானத்தை அடைஞ்சாச்சு நீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவர் என்ன பண்றார்? யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயிடுறார். குருநாதர் காட்டுக்கு போயிடுறார். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனக மகாராஜா ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு காட்டுக்கு போகவில்லை. அப்ப காட்டுக்கு போகாம திரும்பவும் அரசாட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஷிக்காரர் சொல்ல போறார், இன்னும் போக போக இருக்க போகுது, வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிமித்த வசத்தினால, நிமித்தம்னா என்ன இருந்திருக்கும்? ஜனக மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு கூட அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்? அடுத்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா சரியான இளவரசர் யாராவது இல்லாம இருந்திருப்பாங்க. அந்த ராஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்றதுக்கான சாமர்த்தியம் இல்லாத யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? யாராவது வர வரைக்கும் அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க? அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு அபிமானம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அபிமானம் எதுவுமே இருக்கவே இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கணும். அதாவது ஏதாவது ஒரு நிமித்தம் இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைராக்கியா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிள்ளையா இருப்பாங்க. அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா தவிப்பாங்க, வயசான காலத்துல இருப்பாங்க. இப்ப நம்மளோட இங்க பிரபோதா என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு. இங்க வந்துருங்களா திருவண்ணாமலைக்கு வந்து எங்களை மாதிரி இருங்க, என்கிட்ட தான் பாடம் படிச்சேன். இப்ப வந்து அப்பா அம்மா கூட இருக்காரு. எதுக்காக இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எதுக்கு இருக்கணும்? சாதனைக்கு வந்து கஷ்டம் தானே அப்படின்னா, நல்லா ஃபுல்லா சாதனை பண்றவர் எதுக்காக அப்பா அம்மாட்ட இருக்கணும்? ஆள் இல்லை.
அப்ப ஆள் இல்லை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சன்னியாசம் எடுத்தா என்ன ஆகும், அது உள்ளுக்குள்ளார நமக்கு இரிட்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கில்ட்டி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட இருக்கு. எப்ப அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா காலமாகறாங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்க. இது மாதிரி இந்தியா ஃபுல்லா நிறைய இருக்கு. இல்ல அதுலயும் வந்து சில பேர் என்ன பண்றாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் என்ன மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல பகவான் பார்த்துப்பாரு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரிஷிகேஷ் மாதிரி போயிடுறது இல்ல. கண்ணுக்கு தெரியாம போய் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இந்த ஞான அபியாசத்திலேயே இருக்கிறது. இது ஒரு மெத்தட். ஜனகருக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு நிமித்த வசம் இருந்திருக்கணும், ஏதோ ஒரு நிமித்தம் இருந்திருக்கணும், காரணம் இருந்திருக்கணும். தவிர்க்க முடியாத காரணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிக்காம தாம் பண்ணிக்கிட்டு இருக்க கருமத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறகு அந்த கருமம் எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு மனசுல எந்த ஒரு ஆசையும் இல்லாம என்னோட டியூட்டியா நான் அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன், இந்த உலகத்துக்கு நன்மைக்காக நான் பண்ணுவேன். அப்படி பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பேரு லோக சங்கிரகம் அப்படின்னு பேர். இந்த உபனிஷதங்கள்ல 10 உபனிஷதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே லோக சங்கிரகம்ன்ற சப்தம் உபனிஷதங்கள்ல இல்லவே இல்லை. 10 உபனிஷத்துல இல்ல, கீதால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா கிருஷ்ண பரமாத்மா இந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறார். லோக சங்கிரகம்னா என்ன சுவாமி அப்படின்னா லோகத்துக்கு நன்மை செய்யறது, கல்யாணம் பண்றது, லோக கல்யாணம். அப்போ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகமே வாப்பி சம்பஷ்யன் கர்த்து மருகசி, நீ என்ன பண்ணு அப்படின்னா ஜனகர் முதலியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களா வச்சுக்கிட்ட அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகத்தை பண்ணினாங்க. அதே மாதிரி நீயும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக சங்கிரகமா உன்னுடைய கடமைகளை பண்ணு, விட்டுட்டு சன்னியாசம் போறேன்னு சொல்லாத. ஏன் அப்படின்னா உன்னை நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் நடந்துகிட்டு இருக்கு. தர்ம யுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பெர்சன் யார் அப்படின்னா அர்ஜுனன். அர்ஜுனன் மட்டும் பாண்டவர்கள் மத்தியில இல்லாம போயிட்டான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா யுதிஷ்டர் இந்த யுத்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ரோல் யாருக்கு அப்படின்னா அர்ஜுனனோட ரோல். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து போயிட்டான் அப்படின்னா இந்த நாடு வந்து யுத்தம் தோத்து போயிடுவாங்க. இந்த நாடு மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அதர்மிகளா இருக்கக்கூடிய கௌரவர்கள் பக்கம் போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேஷ்டாச்சாரமா போயிடும், எல்லாம் தப்பா போயிடும். அதனால அர்ஜுனா நீ என்ன பண்ண அப்படின்னா உனக்காக தேவையில்லைனாலும் லோக சங்கிரகத்துக்காக நீ என்ன பண்ணு, இந்த இந்த இதை வந்து லோக சங்கிரகமா கர்மத்தை செய்து கொண்டே இருப்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்திருக்கு, நேற்று பார்க்காம இருக்கும். கர்மனா ஏவஹி யஸ்மாத் பூர்வே க்ஷத்ரியாக வித்வாம்சக, கர்மத்தினாலேயே, ஹீன்றதுக்கு அர்த்தம் யஸ்மாத், ஏனெனில் கர்மத்தினாலேயே பூர்வே க்ஷத்ரியாக முன்னாடி இருந்த ராஜாக்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல போறேன், 4வது சாப்டர்ல வரப்போகுது. இந்த ஞானம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை யாரு பரிபாலனம் பண்றாங்களோ அந்த ராஜாக்கள்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இந்த ராஜாட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரஜைகள் வந்து பாத்தீங்கன்னா இதே ஞானத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள்கிட்ட இந்த ஞானம் நல்லா பரிபூர்ணமா இருந்திருக்கு. முன்னாடி இருந்த ராஜாக்கள், க்ஷத்ரியாகன்றதுக்கு அர்த்தம் ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வித்வாம்சக, வித்வாம்சகன்றதுக்கு அர்த்தம் வித்வான்களா இருந்தாங்க, நல்லா இந்த தத்துவத்தை அறிந்தவங்களா இருந்துகிட்டு சம்சித்தி, சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சித்தியை, முதல் அர்த்தம் சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் மோக்ஷம், கந்தும் ஆஸ்திதாக, மோக்ஷத்தை அடையிறத லட்சியமா வைத்து கொண்டு. அப்ப ஜனகர் முதலிய க்ஷத்திரியர்கள் மோட்சத்தை லட்சியமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மனா ஏவ பிரவிற்த்தாக, கர்மத்திலேயே பிரவிற்த்தியானவர்களாக ஜனகாதயா, ஜனகர் முதலிய மகரிஷிகள் என்ன பண்ணாங்க, ஜனகர் முதலியவர்கள்னா என்ன சொல்லலாம் சுவாமி அப்படின்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. பாகவதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பரீஷ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மகாராஜாக்களை சொல்லுது, புராணங்கள்ல நிறைய மகாராஜாக்களை சொல்லுது. இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு, சிம்பிளா எடுக்கிறார், ஜனக அஸ்வபதி பிரபிருத்தயா, ஜனகர் அஸ்வபதி அப்படின்னா சொல்லுது. அஸ்வபதி மகாராஜாவை சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுது, ஜனக மகாராஜாவை வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து அஜாத சத்ருன்னு ஒரு ஞானி புருஷர் இருந்திருக்கார், அதுவும் பிருகதாரண்யத்துல வருது.
அப்ப அநேக மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை உடையவங்களா மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா லட்சியமா வச்சுக்கிட்டு கருமத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரவர்த்தித்தார்கள். எதுக்காக கர்மத்துல பிரவர்த்தி? முதல் சித்தி சமத்துவம். சமத்துவத்தை அடையணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா கருமத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வேற பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அவங்களோட லட்சியம் எது அப்படின்னா மோட்சத்தை அடையணும். மோட்சத்தை அடைகிறதுக்கு முதல் சித்தி சமத்துவம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமத்தில வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தியானவர்களாக இருந்தார்கள். அதுக்கடுத்து எதித்தே, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிராப்த சம்யக் தர்ஷனாக, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா முதல் கேட்டகிரி அவங்க சாதகர்கள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கர்மயோகமா பண்ணாங்க. எதுக்கு? சித்த சுத்திக்காக, சமத்துவத்துக்காக. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பிராப்த சம்யக் தர்ஷனாக, பிராப்த சம்யக் தர்ஷனா நல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற, நான் திரஷ்டாவா இருக்கேன், இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் சொப்பனம், நான் ஆத்மாவா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நல்ல ஞானத்தை அடைந்தவர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரியாது இல்ல நமக்கு. அவங்க என்ன மாதிரி ஜனகர் வந்து பாத்தீங்கன்னா ஞானியா இருந்தாரா அஜ்ஞானியா இருந்தாருன்னு வெளியில இருந்து எப்படி தெரியும் நமக்கு? ஒருவேளை அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானி புருஷர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா ததோ லோக சங்கிரகார்த்தம், அவங்க என்ன பண்ணாங்கன்னு எடுக்கணும், அர்த்தம் எடுக்கணும். லோக சங்கிரகத்துக்காக ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகும் கூட உலகத்தோட கல்யாணத்துக்காக, மங்களம் உண்டாகிறதுக்காக, நல்லது நடக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? லோக சங்கிரகார்த்தம், லோக சங்கிரகத்துக்காக பிராரப்த கர்மத்வாத், பிராரப்த கர்மத்வாத். எப்போ இந்த ஞானம் வந்ததுக்கு பிறகு என்ன இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஞானம் வந்ததுக்கு பிறகு கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி என்ன ஆகும்? முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ ஃபேன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? முன்னாடி ஆன்ல இருக்கும், சுவிட்ச் ஆன்ல இருக்கும்போது ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சுத்திட்டு இருந்துச்சு. ஃபேனை வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் அதே காரியம் என்ன ஆகும்? கொஞ்சம் தூரம் இழுத்துக்கிட்டு போகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை ஞானத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க ஆசிரம தர்மத்தை பண்ணிருப்பாங்க. ராஜா என்ன பண்ணிருப்பார்? பரிபாலனம் பண்ணிருப்பார், அரசாட்சி பண்ணிருப்பார். அப்போ அதே காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்ததுக்கு பிறகும் ஃபேன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் ஓடி நிக்கிற மாதிரி அதே கர்மத்தை கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? மெதுவா 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 பிராரப்த க்ஷயம் முடிகிற வரைக்கும், பிராரப்தம் முடிஞ்சோன சரீரம் இல்லாம, அது வரைக்கும் இருக்கிற கர்மா என்னது? ஞானத்துக்கு பிறகு இருக்கிற கர்மாக்கு பேரு பிராரப்த கர்மத்தோட வசத்தினால கர்மனா சகையேவ. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஞானத்துக்கு பிறகும் கூட கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்படி இருக்காங்க? அசன்யஸ்ய ஏவ, சந்நியாசம் பண்ணிக்கவில்லை. ஜனகர் சந்நியாசம் பண்ணல. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது? ஜனகருக்கு ஏதோ ஒரு நிமித்தம் அங்க இருந்திருக்கு, அவர் இருந்து பண்ண வேண்டியது. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சன் இல்லாம இருந்திருக்கலாம். செகண்ட் பர்சன் இல்லாம இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட குருநாதர் என்ன பண்ணார்? யாக்ஞவல்யர் அப்படின்னா அவரும் பெரிய பாடசாலா வச்சிருந்தார், ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருந்தார், குலபதியா இருந்தார். ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. 2 வைஃப் இருந்தாங்க. அப்ப பெரிய குடும்பியா இருந்தவர் என்ன பண்றாரு? குருநாதர் என்ன பண்றார்? எல்லாத்தையும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அபயத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு 2 வைஃபையும் விட்டுட்டு அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா காட்டுக்கு போயிட்டார். அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பாத்துப்பாங்க, வைஃப் எல்லாம் பாத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த குலபதியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேற யாரையாவது வந்து பாத்தீங்கன்னா சான்சலரா வச்சுட்டு இவர் என்ன பண்ணிருக்கணும்? அடுத்து கிளம்பி போயிருக்கணும். அந்த ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்லாம இருந்திருக்கணும். இவர் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்க முடியாம இருந்திருக்கணும். அதனால ஜனகர் என்ன பண்ணல அப்படின்னா என்ன பண்ணல? சந்நியாசம் எடுத்துக்காம அதே வேலையை கண்டினியூ பண்ண. இது ஒரு பட்சம். இப்ப நான் சொல்றது ஒரு பட்சம். முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ண ஆசிரம தர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப நான் சொல்றது வந்து காமனான சொல்லி முடிச்சுட்டேன். வர்ணாசிரம தர்மத்துப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராமணனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆசிரமத்துக்கு போகணும்னு விதி வச்சிருக்கு. பிராமணனுக்கு வந்து பிரம்மச்சரியம்,
கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4 ஆசிரமங்களை சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆசிரமங்கள் க்ஷத்திரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆசிரமங்களை விதிக்கின்றன. க்ஷத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் இருக்கலாம், அதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்துக்கு போகலாம், வானப்பிரஸ்தத்துக்கு போகலாம். ஆனா சந்நியாசம் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படவில்லை. நீங்க மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருதராஷ்டிரர் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு தான் தன்னோட ஒய்ஃபோட வந்து போறார். விதுரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஞானி புருஷரா இருந்தார், ஆனா அவரும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கல. இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. க்ஷத்திரியர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்த மாதிரி இல்ல, வர்ண தர்ம ஆசிரமம் நல்லா இருந்த டைம்ல. அப்போ க்ஷத்திரியர்கள் எல்லாமே வானப்பிரஸ்தம் வரைக்கும் தான் போயிருக்காங்க, மற்றவங்க போகல. இதுக்கு அடுத்தது வைஷ்யர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஷ்யர்களுக்கு 2 ஆசிரமம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியம், 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமம். இந்த 2 மட்டும் தான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆசிரமம் தான் சொல்லப்பட்டிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கலாம். சூத்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம் கூட வந்து பாத்தீங்கன்னா சூத்திரருக்கு இல்லை. ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே இருக்கிறது, கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கு. அதனாலதான் எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, யாராவது வயசாகி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தத்துக்கு போகாம வீட்டுக்குள்ளாரே இருக்க பாரு சூத்திரம் பாரு அப்படின்னு எங்க ஆச்சரியம் திட்டுவாங்க. சூத்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். சூத்திரன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அல்ப புத்தி இருக்கிறவன் அர்த்தம். அவனுக்கு விஷனே இல்லைன்னு அர்த்தம், மோட்சத்தை பத்தி ஐடியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே இருப்பான், வானப்பிரஸ்தத்துக்கும் போக மாட்டான், சன்னியாசத்துக்கும் போக மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னு கிரகஸ்தாசிரமத்திலே இருக்குது அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்க அதை ஃபாலோ பண்ணிக்க. அப்ப ஜனக மகாராஜாவுக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் எடுக்க முடியாது. அப்ப சந்நியாசம் எடுக்க முடியாததுனால அவர் என்ன பண்ணிருப்பார், லோக சங்கிரகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப ஞானத்துக்கு பிறகு அவங்க பண்ணக்கூடிய அந்த கருமங்கள் எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞானத்துக்கு முன்னாடி அவங்க சித்த சுத்திய கர்மயோகத்தினால அடைஞ்சவங்க, சமத்துவத்தை அடைஞ்சவங்க, அதை வச்சு நிஷ்டையையும் பிராப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பிரயோஜனம் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஞானத்தோடயே இந்த கர்மத்தை பண்ணிருப்பாங்க. கரெக்டா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்க. ஆயிடுச்சா? ஞானத்தை செக் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுகமுனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாச பகவான் யார்கிட்ட அனுப்புறாருன்னா ஜனக மகாராஜத்தை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவரை அனுப்புறாரு. அப்ப எவ்வளவு பெரிய பரமஞானியா ஜனக மகாராஜா இருந்திருக்கணும். ஒரு சுகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகரிஷியவே செக் பண்ணி அவரோட ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு மார்க்கு போடுற அளவுக்கு சாமர்த்தியம் ஜனக மகாராஜாக்கு இருந்திருக்கு அப்படின்னா அவர் பெரிய ஞானி புருஷனா இருந்திருக்காரு. அப்ப அவர் பண்ண கர்மாக்கள் எல்லாம் அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு. அப்ப அவருக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அப்ப அவர் பண்ணது எல்லாமே லோக சங்கிரகம் அப்படின்னு எடுத்துக்கணும். இத்தியர்த்தக ஆஸ்திதா இத்தியர்த்தக. அப்போ கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அசன்யஸ்யேவ கர்ம சம்சித்தியம் ஆஸ்திதா இத்தியர்த்தக. எந்த சந்நியாசம் பண்ணிக்காம லோக சங்கிரகமாக அவர்கள் கர்மத்தில் ஆஸ்திதான்றதுக்கு அர்த்தம் பிரவிற்த்தியானவர்களாக ஈடுபட்டிருந்தார்கள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அத ஒருவேளை அப்பிராப்த சம்யக்கு தரிசனா ஜனகாதய, ஒருவேளை ஜனகர் முதலியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஞானத்தை அடையல, சம்யக்கு தரிசனம்னா திரஷ்டா திருஷ்யம்னு இன்னும் அவங்களுக்கு நிஷ்டை வரல, அவங்களுக்கு தெரியல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனகாதய ததா கருமனா. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும், அவங்க வந்து அந்த கருமத்தினால சத்துவ சுத்தி சாதன பூத்தேன. அப்ப அவங்க கர்மத்தை எதுக்காக பண்ணாங்கன்னு அர்த்தம் எடுக்கணும், ஞானத்தை அடையல. அப்ப ஞானத்தை அடையல அப்படின்னா அவங்களை என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னா சத்துவ சுத்தி சாதன பூத்தேன. சத்துவ சுத்தின்றதுக்கு அர்த்தம் அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்திக்காக வந்து பாத்தீங்கன்னா சாதனமா அந்த கரணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு சாதனமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, கர்மனா கர்மத்தினால் வந்து பாத்தீங்கன்னா கிரமேண சம்சித்தியம் ஆஸ்திதாக. கிரமம்னா என்ன அர்த்தம், ஆர்டரா இன் ஆர்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்மத்தை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்ம யோகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மூலமா சத்துவ சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ண சுத்தி அடைஞ்சாங்க. அந்த கர்ண சுத்தின்னு என்ன அர்த்தம், சமத்துவம். அந்த சமத்துவத்தை அடைஞ்சு சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகு
ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 ஞானம் பரிபக்குவத்தை அடைஞ்சு நிஷ்டையின்னு சொல்லக்கூடிய சம்சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இது வியாக்கியா ஸ்லோக. இந்த விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது ரெண்டு விதமா பண்ணணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜனக்கரை பார்த்து ஐயோ இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஜனக்கரை கொண்டு வர்றதுங்க. யாரும் நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. நான் வந்து கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல கைவழி நவநீதம் படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. கைவழி நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு அற்புதமான வரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர் அப்படின்னு இருக்கு. ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய தபஸ்விகளா வந்து புத்து முளைச்சு போற அளவுக்கு உட்கார்ந்தும் இருப்பாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியாபாரம் பண்ணிக்கிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்கன்னு. நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ண மூடி உட்கார்ந்து அதை விட்டுட்டாங்க. வாணிபம் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. அது லூப் லைன் பாத்தீங்களா? ஆஹா பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ஞானி கைவழி நவநீதத்துல சொல்லியிருக்கேன். ஞானி வந்து வியாபாரமும் பண்ணுவான். அப்ப நான் வீட்டுல இருந்துட்டு ஜனக்கர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு. எல்லா டூப்ளிகேட் ஞானிகளுக்கும் யாருப்பா வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா மேக் ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு யாருன்னா ஜனக்கர். சொல்லியிருக்கேன், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். ஜனக்கர் ராஜ்ய பரிபாலனை பண்ணார். அப்ப நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பரிபாலனை பண்ணியிருக்கேன். இதை வந்து வீட்டை நடத்திக்கிட்டு வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு எதையும் விடாம அப்படியே இருக்கிறது அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அது சொல்ல மறந்துடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது ஜனக்கர் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கார் சுவாமிகிட்ட. மிதிலாபுரிக்கு இந்த பக்கம் வந்து என்ன இருக்குன்னா, ஆற்றுக்கு இந்த பக்கம் சுவாமியோட ஆசிரமம் இருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து அவரோட மாளிகையில இருந்து இந்த பக்கம் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கு. நிறைய சன்னியாசிகள்லாம் உட்கார்ந்து பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. ஜனக மகாராஜாவும் கூட இருந்து பாடம் கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தூரத்துல இருந்து பார்த்தா மிதிலாபுரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த மாளிகையே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சன்னியாசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மாளிகையோட ஒரு பக்கம் வந்து அவுட் ஹவுஸ் கொடுத்துருந்துச்சு சன்னியாசிகளுக்கு. அதுல கௌப்பியினர்லாம் காய போட்டிருந்தாங்க சன்னியாசிகள். இவங்க என்ன சன்னியாசிகள் ஓடுறாங்க அப்படின்னா, ஐயோ கௌப்பினத்தை காய போட்டிருந்தையா அப்படின்னு பாதி சன்னியாசிகள் ஓடி போயிட்டாங்க. ராஜா ஜனக்கர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து இருக்கார். சாமி பாடம் படிப்போம் சாமி, நீங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சனம் இருக்கு. மிதிலாயாம் தஹ்யமானே நமே கிஞ்சன தஹ்யதே. ஒரு வச்சனத்தை சொல்ற. மிதிலாயாம் தஹ்யமானே நமே கிஞ்சன தஹ்யதே. மிதில தானே எரியுது, எனக்கு என்ன எரியுது? என்ன வார்த்தை பாருங்க. மிதில தானப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட். எனக்கு ஒன்றும் ஆகலல்ல. நானுக்கு மேல இதெல்லாம் என்னது கல்பிதம். மிதிலாவா இருக்கட்டும் இந்த லோக்கமா இருக்கட்டும் எல்லாம் கல்பிதம். அதனால மிதிலை வந்து பாத்தீங்கன்னா எரியறதுனால எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல சுவாமி. நம்ம வேதாந்த பாடத்தை படிப்போம் சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 74 பேர் இருக்காங்களா, இந்த பூர்ண மதகம் வரைக்கும் இருக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏதாவது வந்து இன்னும் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல கடகடன்னு எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பரபரப்பு, நமக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்கோம். எதை தியாகம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? வேதாந்தத்தை தியாகம் பண்ணிடுவோம், ஈஸ்வரனை தியாகம் பண்ணிடுவோம், ஆத்ம ஞானத்தை தியாகம் பண்ணுவோம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவோம், விவகாரத்துக்கு போயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிடும் எந்த விதத்துல நமக்கு அபிமானம் இருக்கா இல்லையான்னு. அப்ப ஜனக்கரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஜனக்கர் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல உயர்ந்ததா இல்லை. ஜனக்கரை பத்தி நமக்கு தெரியாம கொட்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஜனக்கர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஒரு டீச்சர். விராட் உபாசனைன்னு அர்த்தம் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்ற ஒரு விராட் உபாசனை. குருநாதருக்கு ஜனக மகாராஜா வந்து குருவா இருந்துகிட்டு அவரோட குருநாதரா இருந்த யாக்ஞவல்ய மகரிஷிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனையை கொடுக்கிறார், உபதேசம் பண்றார். அப்ப தன்னோட குருநாதருக்கே யாக்ஞவல்யருக்கே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ற அளவுக்கு ஒரு விராட் உபாசனை பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இருக்குன்னா டீச்சரா இருந்திருக்காரு அப்படின்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஜனக்கரோட கம்பேர் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தையே ஈஸ்வரனோட ரூபமா விராட்டா வந்து உபாசிச்சவர், இவர் சித்தப்படுத்தினவர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல நானும் ஜனக்கர் மாதிரின்னு எங்கேயாவது சொன்னீங்கன்னா பெரிய அபச்சாரம். அது மகான்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோட் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு சாமர்த்தியம் இருந்தா பரவாயில்ல.
சாமர்த்தியம் இல்லாம பெரியவங்களோட நம்மள கம்பேர் பண்ணவே கூடாது, மனசுல வச்சுங்க. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பட்சத்தை ஆச்சரியர் சொல்றாரு. ஒண்ணு, அவங்க ஞானிகளா இருந்தாங்க அப்படின்னா, ஞானம்னா திரும்ப திரும்ப நான் நேற்று சொல்லியிருக்கேன், சப்தம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஞானம் இல்லை. சப்த அர்த்தத்தை வச்சுக்கிட்டு, இப்ப நான் சொல்ற சப்த அர்த்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க நேத்தி பண்ணினா மட்டும்தான் இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா இது பார்க்கப்படுறதுன்னு எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகுதான் தான் மிச்சம் இருக்கும். பாத்தீங்களா? அப்பதான் ஞானம்னு அர்த்தம். அதுக்கு பேரு தான் மட்டும் நிற்கும் போதுதான், திரஷ்டா மட்டும் மிச்சம் இருக்கிறது தான் ஞானம். அப்ப சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா பதஜன்ய ஞானம் தான் கிடைக்கும். உடனே நான் ஞானி ஆயிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நேத்தி பண்ணாதவன் ஞானி ஆக முடியாது. அவனுக்கு சப்தமா தான் தெரிஞ்சிருக்கும், புக்குல இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நேத்தி பண்ணி முடிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கர்ம யோகம் பண்ணியிருக்காங்க சமத்துவத்தை அடையிறதுக்கு. பின்னாடி சொல்ல போகுது நிஷ்டையை அடையிறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சாச்சு. பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்தெல்லாம், ரொம்ப பிரச்சண்ட ஞானம், ரொம்ப எலாபரேட்டான ஞானம் பிருகதாரண்யம். எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி கேட்கிறார், சுவாமி எல்லாத்தையும் படிச்சாச்சு சுவாமி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுபூதி உண்டாகலையே சுவாமி, நான் சொல்றீங்களே அந்த நான் எனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது சுவாமி, தேகம்தான் தெரியுது சுவாமி அப்படின்னு கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபதேசம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா பிரஜாம் குருவீத பிராமணாக என்ன பண்ண அப்படின்னா பிரஜைய பண்ணிக்கிட்டு இருக்கு. பேசாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம பிரஜைய உண்டு பண்ணிக்கிட்டே. பிரஜானம் என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரஜான நான் ஸ்புரணம், அதை உண்டு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா சமம் தமம் உபரதி தீக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இந்த சாதன சதுஷ்டயத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே நல்லா அது ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா தன்னை ஆத்ம ஞானமானது தான் நினைக்கிறது சித்திக்கும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சதுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சப்தம் அர்த்தம் தெரியும், ஆனா ஞானம் உண்டாயிருக்காது. அப்ப என்ன பண்ணணும், சாதன சதுஷ்டயத்துல குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதன சதுஷ்டயத்தை அதிகப்படுத்தணும். சாதன சதுஷ்டயத்துல முதல் தகுதியே என்னது அப்படின்னா சமத்துவம். மனசு சஞ்சலம் இல்லாம இருந்தாதான் உள்ள இருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும். அப்ப சஞ்சலமே இல்லாத நிலையை அடையணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜனகர் முதலியவர்கள் கருமம் பண்ணினாங்கன்னு அர்த்தம் எடுக்கும். அடுத்த பேரு அதமன்யசே. ஒருவேளை அர்ஜுனனை பார்த்து ஆச்சாரியர் சொல்றார், அதமன்யசே, ஒருவேளை நீ நினைப்பாயாகில், பிறகு ஒருவேளை நீ நினைப்பாயாகில், என்ன நினைக்கிற நீ, ஜனகாதிபிகி அபி அஜானத்பிகி. ஜனகர் முதலியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிகளா இருந்தாங்க. அஜ்ஞானிகளா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவ கர்த்தவியம் கர்ம, அஜ்ஞானிகளா இருந்த அவர்களால் தான் அந்த கர்மம் ராஜ்ய பரிபாலனம் முதலிய கர்மங்கள் செய்யத்தக்கதாக இருந்துச்சு. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவியம் கர்மம் கர்ம கிருதம், அவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டியூட்டியா அந்த கர்மத்தை அவங்க பண்ணாங்க. எப்படி இருந்தாங்க, அஜ்ஞானிகளா இருந்த ஜனகர் முதலியவர்கள். அதே நேரத்துல ந அவசியம் அந்யேன கர்த்தவியம் சம்யக்கு தர்ஷனவதா கிருதார்த்தேன இது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு, ஆத்மா அனாத்மா விஷயத்தை அடைஞ்சவங்களுக்கு இந்த கர்மத்தை பண்ண வேணாம், அவசியம் பண்ணணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு நீ ஒருவேளை நினைச்சலாம். அப்ப முன்னாடி இருந்தவங்க அஜ்ஞானிகள், அதனால அவங்க கர்மம் பண்ணினாங்க. ஞானத்தை உடையவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ண வேணாம் அப்படின்னு நீ ஒருவேளை நினைச்ச அப்படின்னா ததாபி, அப்ப கூட எடுத்துக்கப்பா, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ததாபி பிராரப்த கர்ம ஆயத்தா. நம்ம எல்லாரும் என்னது, பிராரப்த கர்மத்துக்கு வசப்பட்டவங்க. எது பிராரப்தம்? பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறகும் கூட இந்த சரீரம் மரண பரியந்தம் அது காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ விருத்தம் அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்லுவோம். ஞானத்துக்கு பிறகு நடக்கிற கர்மா எதுக்கு, எப்படிப்பட்ட கர்மா நடக்கும், பூர்வ விருத்தம் அப்படின்னா முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த கர்மா. புதுசா நடக்காது. புதுசா நடக்கிறதுக்கு சங்கல்பம் அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது. ஃபேன் என்ன பண்ணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னு தாம் பண்ணிக்கிட்டு இருந்த முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த கர்மத்தை தான் அது பண்ணும், சுத்திக்கிட்டு தான் அது மெதுவா நிற்கும். ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது லைட்டா எரியாது, கிரைண்டரா ஆகாது, அயன் பாக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. அது என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். அதே மாதிரி ஒருத்தர் தபஸ்வியா இருக்கார், தபஸ்வியாவே இருக்கார், ஞானத்தை அடைகிறார். ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுவார்? திரும்பவும் அதே தபஸை பண்ற மாதிரி தான் உட்கார்ந்தே இருப்பார் ஞானத்துக்கு பிறகு கூட. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ணிட்டு இருக்கார். இப்ப நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஞான நிஷ்டை நல்லா கை கூடிடுச்சு. இப்ப ஞானத்துக்கு பிறகும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டினா, மிச்சம் இருக்கிற ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் ஜீவனம் இருக்கு அப்படின்னா, லோகத்துக்காக யாரோ வராங்க, அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப லோகத்துக்காக எந்த கர்மா பண்ணுவேன்? முன்னாடி ஞானத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே கர்மா தொடர்ந்து போகும். அப்ப ஜனகர் என்ன பண்ணிருப்பார்? அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப ஞானத்துக்கு பிறகு அவற்றை என்ன தெரியும்? அந்த அரசாட்சி தான் கண்டினியூவா தெரியும். அதுக்கு பேரு பூர்வ விருத்தம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றோம். அப்ப இங்க அதுவும் அதான் இங்க ஆச்சரியர் சொல்றார், ததாபி நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானிக்கு அவசியம் பண்ண வேணாம் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா, பிராரப்த கர்ம ஆயத்தக பிராரப்த கர்மத்துக்கு அதீனமா இருந்துகிட்டு உன்னோட சரீரம் இருக்குமேப்பா, சாகர காலம் வரைக்கும் உன்னோட சரீரம் இருக்குமே, நீ ஞானியே வச்சுக்க, உனக்கு நீ தான் ஞானி ஆயிட்ட, உனக்கு அடைய வேண்டியது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா காட்டுல போய் உட்கார்ந்தா என்ன, இப்ப வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணுனா என்ன ஆக போகுது? ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. லாபம் வந்தாலும் உனக்கு லாபம் இல்லை, தோத்து போனாலும் உனக்கு லாபம் நஷ்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது லோகத்துக்காக நீ கர்மத்தை பண்ண, உன் சரீரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்காவது யூஸ் ஆகட்டுமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் ஏவ அபி, நீ என்ன பண்ண அப்படின்னா உன்னை ஞானின்னு நீ நினைச்சுக்கிட்ட அப்படின்னா லோக சங்கிரகத்துக்காக லோகசிய உன்மார்க்க பிரவிற்த்தி நிவாரணம். ஆச்சரிய ரொம்ப நல்லா சொல்ற. இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா தப்பா போயிடும். ஒரு அர்ஜுனன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா சுத்தி இருக்கிறவனா பயப்படுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா தண்டிச்சிருவாரே அப்படின்னு. ஒரு போலீஸ்காரர் இருக்க பாருங்க, தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷ ஸ்திரீகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு எவனா ஒருத்தன் பம்பு பண்ணிட்டு இருப்பானுங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம். ஒரு போலீஸ்காரன் வரான் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த போலீஸை பார்த்தோன்னே டக் டக் டக்குன்னு அவங்க எல்லாம் தப்பா இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த ஸ்திரீக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு கிடைச்சது, ஒரு பிரசன்ஸே. இதே மாதிரி அர்ஜுனனோட பிரசன்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ராஜாவாச்சு, அவனோட காண்டீவம் அவ்வளவு வீர பராக்கிரமம் உடையவன் அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த உலகம் நீ இல்லை அப்படின்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உன்மார்க்கத்துல போயிடுவாங்க. உன்மார்க்கம்னு என்ன அர்த்தம்? தப்பான வழியில போயிடுவாங்க. அதனால நீ என்ன பண்ண, அதை நிவாரணம் பண்றதுக்காக தப்பான வழியில உன்னை சுத்தி இருக்கிறவங்க போகாம இருக்கிறதுக்காக, அப்பா இல்லாத வீடு யோசிச்சு பாருங்க. பேருக்காவது அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பேருக்காவது அவர் சம்பாதிக்கணும் இதெல்லாம் இல்லை. பையனோ பொண்ணோ வந்து பாத்தீங்கன்னா அப்பா இருந்தாரு அப்படின்னா பயப்படுவாங்க. அப்பா இருக்காரு அப்படின்னு. அப்பா இல்லை அப்படின்னா கறிக்கிட்டு போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். யங் ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணையும் பையனையும், டீனேஜ்ல இருக்கிற பையனையும் பொண்ணையும் விட்டுட்டு சன்னியாசம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் உள்ள காட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தனையா இருப்பாங்க. ஐயோ வயசு பொண்ணை விட்டுட்டு வந்துட்டோமே, வயசு பையனை விட்டுட்டு வந்துட்டோமே, ஒய்ஃபும் வந்து மிடில் ஏஜ்ல இருக்காங்களே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வேலி இல்லாத பயிர் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அதே நேரத்துல இவங்களும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டி கான்சியஸ்னஸோட அவங்கள பத்தி சிந்தனையில இருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து சன்னியாசத்துக்கு என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். முடிச்சுட்டு ஒரு 55 வயசுக்கு மேல கல்யாணம் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வாங்க உங்க கமிட்மெண்ட் எல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீயும் என்ன பண்ண அப்படின்னா உன்னோடைய கர்த்தவியம் யுத்த களத்துல இருக்க. நீ போயிட்ட அப்படின்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வழியில போயிடும். அதை நிவாரணம் பண்றதுக்காக லோக சங்கிரக, உலகத்துக்கு நன்மை பண்றதுக்காக உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, லோகத்துக்கு நன்மை பண்றதுக்காக தம்ஏவ அபி பிரயோஜனம் சம்பஷ்யன், இந்த லோகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நன்மை பண்ணணும்ன்ற பார்வை உடையவனா, உலகத்துக்கு நன்மைக்காக பிரயோஜனத்துக்காக கர்த்து மருகசி, நல்ல பார்வை உடையவனா இந்த கர்மத்தை செய்வதற்கு நீ அருகதை உடையவனாக ஆகின்றாய் ஆயிடுச்சு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு பட்சம். இது தீவிர வைராக்கியம். நான் தான் சொல்லிட்டேன், நிமித்தம் இருந்தான்னு ஒரு வார்த்தை சொல்றேன். நிமித்த வசாத், ஏதாவது ஒரு நிமித்தம் இருந்துச்சுன்னா மட்டும்தான்
நீங்க சந்நியாசம் எடுத்துக்காம அதுல கண்டினியூ பண்ணணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா யாக்ஞவல்கிய மகரிஷி 2 வைஃபையும் விட்டுட்டு போயிட்டாரே சுவாமி. அவரு 2 வைஃபோட காலம் தள்ளி இருக்கணும்ல, லாஸ்ட் வரைக்கும் ஞானியா. அவர் தான் பரம ஞானியா இருந்தாரே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவருக்கு நிமித்தம் இருந்திருக்காரு. என்ன வைஃப் எல்லாம் செட்டில் ஆயிருப்பாங்க. அதுவும் மைத்திரேயி காத்தியாயனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, ரொம்ப போல்டா இருந்திருக்காங்க. மைத்திரேயின்ற வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருந்திருக்காங்க, ஞானி புருஷ பக்குவியா இருந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா ஜனக மகாராஜா பார்த்திருப்பாரு, 2வது வைஃப் காத்தியாயனி இருக்காங்கல்ல, அம்மா நீ பாத்துக்கம்மா அப்படின்னு பொறுப்பெல்லாம் அந்த அம்மாட்ட கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு மைத்திரேயிக்கு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பொறுப்பெல்லாம் வேணாம் உனக்கு, நீ என்ன பண்ண அப்படின்னா ஒதுங்கி ஞான அபியாசம் பண்ணு, ஞான உபதேசம் பண்ணிட்டு வைஃப்க்கு இவர் காட்டுக்கு போயிடுறாரு. அப்ப இதே பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜனகருக்கோ இல்ல அர்ஜுனனுக்கோ இல்ல, அர்ஜுனன் போயிட்டான் அப்படின்னா அர்ஜுனனோட பிளேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது, இந்த யுத்தம் தோத்து போயிடுறதாயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இருந்தாதான் இது சித்திக்கும்னு இருந்தா கண்டிப்பா இருக்கும். நானே வந்து பாத்தீங்கன்னா பிரபோதா என்னோட சிஷ்யரை வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையன் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா யாரு கூப்பிட்டு போவா, யாரு கவனிச்சுப்பா? அப்ப அதனால உள்ளுக்குள்ளார அவரால் போய் நிஷ்டையை பிராப்தி பண்ண முடியுமா? நான் எங்கேயாவது வந்துட்டு நிஷ்டையை பிராப்தி பண்ண முடியாது. கண்ண மூடி உட்கார்ந்தாவே அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன கஷ்டப்படுறாங்களோன்னு மனசுல வரும். அப்ப அந்த கர்த்தவியம் இருக்கு அப்படின்னா, நிமித்தம் இருக்கு அப்படின்னா சந்நியாசம் பண்ணிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஞானம் இருக்கு ஆனா ஞான நிஷ்டைக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, கமிட்மெண்ட் எல்லாம் முடிகிற வரைக்கும். ஜனகரும் என்ன பண்ணிருப்பாருன்னா ஞானம் வந்தாச்சு ஆனா ஞான நிஷ்டைக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னோட கர்த்தவிய கர்மங்களை பண்ணிக்கிட்டே டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். அப்படிதான் அர்த்தம் எடுக்க வேண்டும். ஆகவே நீயும் கூட அர்ஜுனா உன்னை ஞானின்னு நினைச்சுக்கிட்ட அப்படின்னா லோக சங்கரத்துக்காக கர்மத்தை செய்வாயாக. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னது, சிரவணம் மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் தெரிஞ்சாச்சு. தான் தெரிஞ்சதுக்கு பிறகு கயிறு தெரிஞ்சாச்சு, பாம்பு தனின்னு தெரிஞ்சாச்சு. கைத்துல பார்த்த பாம்பு போயிடுச்சு, ஆனா நிஷ்டை உண்டாகல. அப்ப நிஷ்டை உண்டாகாம இருக்கிறவனுக்கு பேரு ஞானின்னு பேரு. நம்ம ஞானி இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு சப்தார்த்தம் தெரியும், சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜனகரோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம மனனம் பண்ணி தான் அப்படின்ற நேத்தி பண்ணி கடைசியில தான் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நமக்கு ஞானின்ற பட்டம் கிடைக்கும். ஞானி ஆயிட்டோம் அப்படின்னா ஞான நிஷ்டைக்காக மெதுவா ட்ரை பண்ணலாம், கர்த்தவிய கர்மங்களை முடிச்சுட்டு. ஞானத்தை அடையலை அப்படின்னா ஞானத்தை அடையறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்குதான் நிறைய ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அடிச்சா இதுக்கப்புறம் 21வது ஸ்லோகம். லோக சங்கிரகம் கக கர்த்தும் அருகதி. லோக சங்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா யார் செய்வதற்கு அருகதை உடையவர்கள். இது கதம் ச இது உச்சதே, எந்த விதமா செய்யப்பட வேண்டும், லோக சங்கிரகத்தை யாரு பண்ணணும், எது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த 21வது ஸ்லோகம் சொல்லப்படுது. ஏன் தெரியுங்களா இந்த சப்ஜெக்ட் பேசுறோம்? சும்மா சாதாரண ஆளுங்க ஒருத்தர் வருவார் என்ன பாக்குறதுக்கு, ஒரு பிரம்மச்சாரி, ஒன்றும் படிக்கவே இல்லை, சரியான ஒரு எல்லாம் அரை வைக்காது, ஆஃப் பேக்குது, ஒண்ணுமே படிக்கவே இல்லை, ஒரு குருநாதர்கிட்டையும் படிக்கல, சும்மா பேர் பண்ணிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க. நல்ல நல்ல குருநாதர்கள்ட்டெல்லாம் இருந்திருக்காரு, ஆனா படிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கேட்டா லோக சங்கரம் பண்ற சுவாமிங்க. லோக சங்கரமா? ஐயோ, அது வந்து பாத்தீங்கன்னா பரம ஞானிகள் தானே பண்றது, இவன் என்ன ஞானமே இல்லாம. இப்ப ஃபேஷன் ஆயிப்போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் பண்றதுன்றதும் லோக சங்கிரகம் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியல யாருக்கும். கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுவாமியே அப்படின்னு சொன்னா பர்ஃபெக்ட், ஒரு சாதகன் கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா கரெக்ட். லோக சங்கிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது தவறானது. மனசுல புரிஞ்சுக்க, எங்கேயுமே நான் லோக சங்கிரகம் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமத்துவத்தையே இன்னும் அடையல. சமத்துவத்தை அடைஞ்சி ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் லோக சங்கிரகம் வரும். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கர்ம யோகத்தை தான் நம்ம பண்ணுவோம். ஞானிகள் தான் லோக சங்கிரகம் பண்ண முடியும். வச்சுக்க மந்திரம் யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே
லோகஸ்ததனுவர்த்ததே யத்யதாசரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே யத்யதாசரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. சிரேஷ்டக, சிரேஷ்டகன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப விசேஷம். சிரேஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்கள்னு சொல்லுவோம். சிஸ்டர்கள், சிரேஷ்டர்கள் அப்படின்னு பெரியவங்க, சிறந்தவர்கள். இந்த உலகத்துல சிறந்தவர்கள் இருக்காங்க, பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, முன்னாடி காலத்துல வந்து பெரியவங்கன்னா எல்லாத்துக்கும் பெரியவங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து சினிஃபீல்ட்ல இருக்கவங்களாம் பெரியவன் ஆயிட்டான். ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபாலோ பண்றது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேக்கரி, யாருக்கும் லைஃப்பை பத்தி தெரியாது. ஒரு சினிஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவா நடிச்ச மாத்திரத்தில் இந்த லோக்கத்தெல்லாம் நன்மார்க்கத்துல வந்து மோட்ச மார்க்கத்துல கொண்டு போக முடியும், உள்ள லோக்கத்தோட உத்தாரணம் பண்ண முடியுமா? அப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தவர்கள் இப்ப காலத்துல மாறி போச்சு. ஆனா வாஸ்தவத்துல சாஸ்திர திருஷ்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் இதை எல்லாத்துலயும் ஒரு தெளிவு இருக்கிறவங்க யாரோ அவங்க சிரேஷ்டர்கள். தர்மத்தை தெரிஞ்சவங்க சிரேஷ்டர்கள். அப்ப தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள்ல நல்லா வேதத்தையும் வேதாந்தத்தோட சித்தாந்தத்தையும் தெரிஞ்சு யாரு அதை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தன்னோட லைஃப்ல, அப்படிப்பட்டவங்க தான் சிரேஷ்டர்கள். அந்த சிரேஷ்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா எது எது ஆச்சரதி, அந்த பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா எதனை எதனை ஆச்சரணம் பண்றாங்களோ, அனுஷ்டிக்கிறார்களோ, எப்படி அவங்க காரியம் பண்றாங்களோ, இதரக ஜனக மற்ற ஜனங்களும், அவரை சுத்தி இருக்கிற மற்ற ஜனங்கள், அந்த மற்ற ஜனங்களும் வந்து என்ன பண்றாங்க, தத்து தத்து ஏவ அந்தந்த கருமத்தையே, பெரியவங்க எந்தெந்த கருமத்தெல்லாம் ஆச்சரணம் பண்ணாங்களோ அந்தந்த கருமத்தையே மற்ற ஜனங்களும் அவரை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, செய்கின்றார்கள், அனுஷ்டிக்கிறார்கள். யத்யத் சிரேஷ்டக ஆச்சரதி தத்தத் இதர ஜனக ஆச்சரதி. மற்றவங்களும் அதே மாதிரிதான் பண்றாங்க. பாருங்க, நம்ம இதுல இப்ப ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அவர் ருத்ராட்சம் போட்டார், அதனால ருத்ராட்சத்துக்கு மகிமை வந்து என்னங்க அசிங்கம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் வந்து ருத்ராட்சத்தை வந்து அநாதி காலத்திலிருந்து சிவனடியார்களோட வந்து அடையாளமா இருக்கிறது, சிவனுக்கு அடையாளமா இருக்கிறது ருத்ராட்சம். இதை வந்து யாரு சொல்லி கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த ருத்ராட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சினிமா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை போட்டாங்க. மொட்டை அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மொட்டை அடிக்கிறது. என்னையா இது, பெரியவங்க என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணாம சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதெல்லாம் ஃபாலோ பண்றது இது மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமால எப்படி பிரதானம் இருக்கோ, தர்மத்துல இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுக்கு முன்னாடி யாரு தர்மியா சிஷ்ட புருஷரா பெரியவங்களா யாரு இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சகா யத்து பிரமாணம் கொடுத்தே, அந்த பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரியவர் யாரோ ஒருத்தர் சிறந்தவர், நல்ல சிஸ்டரா இருக்கிறவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா எதனை பிரமாணம் கொடுத்தே, எதனை பிரமாணமா ஆதாரமா, எதை வந்து எந்த கிரந்தத்தை வந்து ஆதாரமா வச்சுக்கிட்டு பேசுறாரோ அதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கக தது அனுவர்த்ததே, லோக்கமும் கூட அதனையே அனுசரணம் பண்ணுகிறது. இந்த நான் ஏன் ரஜினியை எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பாபாவோட புக் இருக்கா, லைஃப் ஹிஸ்டரி, இந்த சுயசரிதம், பாபாவோட சுயசரிதம்னு ஒண்ணு. அந்த புக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அப்பப்போ மோகம் வரும். ரஜினிக்கு ஒரு மோகம் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா உடனே அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக்கு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, அது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட சேல்ஸ். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லிட்டார், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை படிச்சு என்னோட லைஃப் மாறி போச்சு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல எல்லாம் அந்த புக்கை வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டில். நானும் வாங்கினேன், அதுக்காக தான் சொல்றேன். சின்ன வயசுல நானும் ஒரு 90ல வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ்ல இருக்கும்போது ரஜினிகாந்த் வாங்கிட்டார். அப்ப நானும் முதல் புக்கு நான் வாங்கினதே அவரை பார்த்து தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, காக்க பூஜைன்னு ஒரு சுவாமிகிட்ட வந்து போயிட்டார். காக்கா சுவாமி ஏதோ ஒரு சுவாமி, ஐயோ யோகி விட்டார், கை விட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தயானந்த் சுவாமிகிட்ட போயிட்டார், இவர் தான் என்னோட குரு அப்படின்னு. இப்ப எனக்கு கொஞ்சம் நாள்ல இந்த லைஃப்க்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு,
இவர் என்ன குருவை மாத்திக்கிட்டே இருக்காரு, என்ன பிரச்சனை இப்போ அவருக்கு அப்படின்னு. நிறைய பேர் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது தயானந்த ஆசிரமத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் உள்ள இருக்காரா, ரஜினிகாந்த் உள்ள இருக்காரா, அடப்பாவி மனுஷனுங்களா. ரஜினி என்னைக்கோ பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிட்டான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தயானந்த ஆசிரமத்தை தோடி உள்ள போய் பார்த்தா எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம நினைச்சிட்டு வந்தது வேற, இங்க நடந்துகிட்டு இருக்க வேற அப்படின்னு ஏமாந்து போறவங்க நிறைய பேர் ரிஷிகேஷ் ரஜினியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப ரஜினி எங்க நிக்கிறாருன்னு தெரியல, எந்த குருநாதத்தை எந்த கிரந்தத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. ஏன்னா டைம் பீயிங் அவருக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாத்திக்கிட்டே இருப்பார். எப்ப என்ன ஆகும் யோசிப்பாங்க, நம்ம போக முடியுமா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, யார பிரமாணமா நம்ம இதா வச்சிருக்கோம் பெரியவங்கன்னு அவங்களதான் இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும். ருத்ராட்சம் போட்டா ருத்ராட்சம் போடும், ஆட்டோபயோகிராபி புக் வாங்கினா அதை வாங்கும், தயானந்த சாமிகிட்ட போகணும்னா போகும், காக்க பூஜை தட்டு போகணும்னா காக்க பூஜை தட்டு போகும். இது மாதிரி பாத்தீங்கன்னா விதவிதமா போவாங்க. அதனால இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியவர்கள் எதை ஆச்சரணம் பண்றாங்களோ அதையே மற்றவர்களும் ஆச்சரணம் பண்றாங்க. எதை பாத்தீங்கன்னா பிரமாணமாக அந்த பெரியவர்கள் சொல்கிறார்களோ அதையே பாத்தீங்கன்னா இந்த உலகமும் அனுவர்த்தனம் செய்கிறது. இந்த தமிழ்ல எழுதும் போது குருத்தேன்றதுக்கு கொள்கின்றார்களோன்னு இருக்கு, பிரமாணமாக ஆதாரமாக கொள்கின்றானோ ஏக்க வச்சனம், அது கொள்கின்றார்களோன்னு இருக்கு, அது ஏக்க வச்சனமா மாத்தி. குருத்தேன்றதுக்கு அர்த்தம் கொள்கின்றானோ. பெரியவன் பாத்தீங்கன்னா எதை பிரமாணமா ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கானோ அதையே இந்த உலகம் பின்பற்றவங்களும் ஆதாரமாக கொள்கிறார்கள். பாஷ்யத்துல ஆச்சரியம் அதிக விசேஷமா சொல்லல. எத் கர்ம ஆச்சரதி, எதை பாத்தீங்கன்னா எந்தெந்த கருமத்தை ஆச்சரணம் பண்றானோ யாரு, ஏஷு சிரேஷ்டக, எந்தெந்த கருமத்தை சிரேஷ்டர்கள் அர்த்தம் பிரதானக. எடுத்துங்க, ரஜினியை கூட எடுத்துங்க, இந்த சொசைட்டில பெரிய ஆள் பிக் ஷாட்னு எடுத்துங்க. ஏன்னா ஃபாலோ பண்றாங்கல்ல, ரஜினியும் விஜயையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்றவங்க நிறைய இருக்காங்க. அப்போ ஒரு காலம் முடிஞ்சு போச்சு, ரமணரை ஃபாலோ பண்றவங்க முடிஞ்சு போச்சு, பெரிய பெரிய ஹீரோவா இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. விவேகானந்தர்லாம் ஒரு காலத்துல 90ஸ்லாம் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் சொன்னாவே எனக்கு பாத்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே இதாகும். இப்ப யார்ட்டையோ போய் பசங்கள்கிட்ட போயிட்டு டீனேஜ்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் விவேகானந்தரா, அவனுக்கு விவேகானந்தரை பத்தி தெரியவே இல்லை. ஒரு காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு தண்டத்தை பிடிச்சிட்டு அவன் இந்த விவேகானந்தரோட போஸ் இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ளார அதை பார்க்கும்போது அந்த டீனேஜ்ல ஒரு 13-14 வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஹீரோ யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏஜ்ல நான் படிச்ச ஏஜ்ல என்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்டலாம் பார்த்துருக்கேன். விவேகானந்தர் அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ, லெஜெண்ட், அது மாதிரி இருக்கணும், இருந்தா விவேகானந்தர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இப்ப போய் கேட்டீங்க அப்படின்னா யங்ஸ்டர்லாம் சொல்றான் ரஜினி மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும், மொட்டை எடுத்துக்கணும், எதையாவது பண்ணணும் அப்படின்னு. சின்ன குடும்பம் இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா வச்சுங்க, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிரதான புருஷர்கள் ரொம்ப சிரேஷ்ட புருஷர்களா இந்த சொசைட்டில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எந்த கருமத்தை தத் ஏவ கரும ஆச்சரத்தி தர, அவங்க எந்தெந்த கருமத்தை பண்ணினாங்களோ அந்தந்த கருமத்தையே மற்ற ஜனங்களும் அந்யோஜனக தது அனுகதக, மற்ற ஜனங்களும் அதை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். முடிஞ்சு போச்சு. கிஞ்ச மேலும் சிரேஷ்டக, அந்த சிரேஷ்ட புருஷர் எத்து பிரமாணம் கொடுத்தே, அந்த சிரேஷ்ட புருஷன் பிரதான புருஷன் உலகத்துல இருக்கிறவன் எதை பிரமாணமாக கொள்கின்றானோ. இப்ப நம்ம சொல்றோம், என்னோட குருநாதர் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை பாத்தீங்கன்னா பிரதானமா சொன்னார், என்னோட ஆச்சாரியர் சாஸ்திரத்தை தான் பிரமாணமா சொன்னார். நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லைஃபை சேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில நான் படிச்சேன், என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவேகச்சுடாமணியை படிங்க, ஃபுல் வெர்ஷஸும் படிங்க, 500 ஸ்லோகத்தையும் படிங்க அப்படின்னு. சாதகர்கள் யார் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிரிஸ்கிரைப் பண்ணுவேன், விவேகச்சுடாமணி படிங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் அதுல இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், நான் அதை ஃபாலோ பண்றேன். அப்ப மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் பிரிஸ்கிரைப் பண்றேன். அப்ப யார் எதை பிரமாணமாக அந்த பிரதான புருஷர்கள் கொள்கிறார்களோ, லௌகிகம் வைதிகம் வா, ஆச்சரியர் சொல்லிட்டார், ரஜினியை உள்ள கொண்டு வந்துட்டார். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வெறும் விவேகானந்தரையோ பரமஹம்சரையோ ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ சங்கராச்சாரியரையோ குருமார்களையோ மட்டும் எடுத்துக்காதீங்க. அவங்க எல்லாம் வைதிகத்துல மோட்ச மார்க்கத்துல ஃபாலோ பண்றாங்க, ரமண பகவானையோ. அதே நேரத்துல வைதிகம் மட்டும் இல்ல, லௌகிகத்துல ரஜினியையோ விஜயையோ யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா லௌகிகம். இந்த ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா வைதிகம் லௌகிகம் வா லோக்கக தது அனுவர்த்ததே, உலக மக்கள் அவங்களுக்கு ஹீரோவா இருக்கிறவங்களை ஃபாலோ பண்றாங்க.
வைதிகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றான், வைதிக மார்க்கத்துல இருக்கிறவங்களை ஃபாலோ பண்றாங்க. தது ஏவ பிரமாணி கரோதி இத்தியர்த்தக. அவங்க எந்த புஸ்தகத்தை எந்த வச்சனத்தை பிரமாணமா ஆதாரமா சொல்றாங்களோ அதையே அவரை ஃபாலோ பண்றவங்களும் தொடர்ந்து இது பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அர்த்தமாகும். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 22வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். யதி அத்திர தே லோக சங்கிரக கர்த்தவ்யதாயாம் விப்ரதபத்திஹி. ஒருவேளை சாமி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட லைஃப்ல பார்த்திருக்கேன், இந்த லோகத்துக்காக நன்மை பண்ணு அப்படின்னா சோம்பல் சும்மா உட்காருவா. செல்ஃபிஷ், ஏகப்பட்ட பேர் செல்ஃபிஷ். திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. நல்ல என்னோட சீனியர் ஒருத்தர் ஒரு சாமி இருக்காரு. அது சாமிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ செல்ஃபிஷ்னஸ். 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப செல்ஃபிஷ்னஸ். நான் சொல்லுவேன், சாமி யாருக்காவது ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு அனுப்புனா நல்ல சாதகர்கள் போவாங்க. சாமி கொஞ்சம் இது படிக்கணும் அது படிக்கணும் அப்படின்னு போனா வந்து அதெல்லாம் உனக்கு வராது போ அப்படின்னு. வராதா வரலையா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ஒருத்தர் படிச்சவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம போறோம் அப்படின்னா, சன்னியாசிகளுக்கு என்ன இருக்குன்னா ரிஷிரினம்னு இருக்கு. ரிஷிரினம்னா படிக்காதவன் கீழே இருக்கிறவன் தானே படிக்கணும்னு மேல வரணும்னு வருவான். படிச்சவன் எதுக்கு உங்கள்கிட்ட வர போறான்? படிக்காதவன் தான் வருவான், முட்டாள் தான் வருவான். ஒரு கர்த்தவியம் என்னது, ஆச்சாரியரோட வேலை படிக்காதவனுக்கு அவனை மெதுவா மெதுவா மேல கைப்பிடிச்சு மேல தூக்கி விடணும். அதே வேலை அவனுக்கு. ரிஷிரினம்னு சொல்றோம் சன்னியாசிகளுக்கு. அப்ப இங்க இருக்க சன்னியாசி என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னோட சீனியர், மோஸ்ட் சீனியர், நல்ல விஷய ஞானம் இருக்கு, நல்லா சொல்லிக் கொடுக்க சாமர்த்தியம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண மாட்டேன்னு. ஆனா எடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பார். சொசைட்டில இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனா என்கிட்ட இருந்து ஒரு கூட இந்த சொசைட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன ஆச்சரியமா, அப்ப ஞானத்துல எங்கேயோ பிசகு இருக்கு. ஆழ்ந்த வேலை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆழ்ந்த வேலை எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ தன்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தினால, இந்த தேகம் வேஸ்ட் தானே, எனக்கு இந்த தேகத்தினால ஒண்ணும் இல்லை, அப்ப இந்த லோகத்துக்கு வந்து இந்த தேகத்தினால ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பார்த்துக்கிட்டே போவாங்க. இதுதான் ஞானத்தோட பரிபக்குவம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது தப்பா தோணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதி அத்திர, ஒருவேளை இந்த லோக சங்கிரக விஷயத்துல தே லோக சங்கிரக கர்த்தவியதாயா, லோக சங்கிரகத்தை செய்ய வேண்டும், ஞானிகள் லோக சங்கிரகத்தை செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்துல விப்ரதிபத்திகி, உனக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்துருச்சு. இது கிருஷ்ண பரமாத்மா ஏதோ நம்மளை மிஸ்கைட் பண்ற. எதுக்கு ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டோம், நம்ம எதுக்கு லோக சங்கிரகம்லாம் பண்ணிட்டோம், பாட்டுக்கு செல்ஃபிஷா இருந்துடலாம்ல அப்படின்னு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷனா தோணலாம். உனக்கு அது மாதிரி நான் சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு தெரிஞ்சுது அப்படின்னா, நான் சொல்ற விஷயத்துல லோக சங்கிரகம் பண்ணுன்ற விஷயத்துல உனக்கு முரண்பாடு தெரிஞ்சுது அப்படின்னா என்னது, தர்ஹி மாம் கிண்ண பஷ்யசி. அப்படி இருக்கும் போது உனக்கு முன்னாடி நான் இருக்கணையா, என்ன நீ குருநாதர்னு சொல்றல்ல, என்ன குருநாதர் நீ சரணாகதி பண்ணிருக்கல, நீ என்னையே நீ பார்க்க மாட்டேன்ற, உனக்கு முன்னாடியே நான் இருக்கேன், லோக சங்கிரகம் பண்ணிட்டு இருக்கிற என்ன நீ ஏன் பார்க்க மாட்டேன்ற, உன்னோட குருநாதரா இருக்கிற என்ன நீ பார்க்கணும்ல, உனக்கு முரண்பாடு இருக்கு, யோசிக்கலாம்ல. சுவாமி எதுக்காக என்னோட சிஷ்யர்கள்ட்ட இதெல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏதாவது கர்மம் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு பர்பஸ் இல்லை. அப்போ என்னோட சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க, மகா விரக்தர்களா இருப்பாங்க. சாமி தான் தேவையில்லாம எதையோ பண்ணிட்டு இருக்காரு, இல்லையா அநியா, நான் ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், உன்னோட காட்டிலும் அதிகமா விசாரம் பண்றேன், ஒவ்வொரு எம்எம்மும் நான் விசாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ ஒவ்வொரு எம்எம்லயும் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லது எது கெட்டது எது ரொம்ப டீட்டெயிலா நான் பார்ப்பேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு நான் ஒரு கர்மால ஈடுபடுறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னொருத்தர் இந்த கர்மா பண்ணுங்கன்னு சொன்ன ஒருத்தரை மாட்டி விடுறதுக்காகவா சொல்லுவோம் நம்ம? அப்போ ஒரு பக்குவத்தோட இருந்துதான் நம்ம அதை பண்ணுவோம். அந்த பக்குவத்துல இருந்தா ஒருத்தர் நம்ம ஏகுவோம், இவர்கிட்ட குறை இருக்கு, அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த கர்மாவை பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிஷியர்கள் குருவை மிஞ்சி சில பேர் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையை கட்டிட்டு இருப்பாங்க, எதையும் பண்ணாம. குருநாதர் சேவை பண்ணிட்டு இருப்பார், அதை வந்து பாத்தீங்கன்னா சிஷியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்திருக்காங்க என்னோட சிஷியர்கள். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இம்மெச்சூர்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். இப்ப அர்ஜுனனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன தோணும், கிருஷ்ணரை பார்த்து அவரு சும்மா ஞானத்தை அடைஞ்சிட்டு சும்மா இல்லாம அவர் எதுவே பண்ணிட்டு இருக்காரு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் மண்ணாங்கட்டியார், நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கு அப்படின்னு உனக்கு ஒரு வேலை தோணுச்சு அப்படின்னா, ஸ்லோகத்தை என்ன ஏன் நீ பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு ஆச்சாரியார் கிருஷ்ணர் தன்னையே வந்து பாத்தீங்க அப்படின்னா உபமானமா சொல்றார். வந்து நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம்
त्रिषु लोकेषु किञ्चन त्रिषु लोकेषु किञ्चन न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यं नानवाप्तमवाप्तव्यं वर्त एव च कर्मणि वर्त एव च कर्मणि न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यं वर्त एव च कर्मणि. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நான் டிவைட் பண்ணி பேசியிருக்கோம். சாதகனா இருந்தா கர்மயோகம் பண்ணணும். ஒருவேளை தன்னை சித்தன் நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஞானின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப லோக சங்கரம். அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றார், ஹே பார்த்த. பார்த்த அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையாருன்னு அர்த்தம். பார்த்தன்றதுக்கு அர்த்தமே பொறுமையாரு, உணர்ச்சி வசப்படாத அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருப்போமா, அப்ப என்ன ஆகும்? அறிவு தெரியாம போயிடும், நமக்கு எது உண்மைன்னு தெரியாம போகும். அதனால பார்த்த அப்படின்னு சம்போதனம் சொல்றார். ஹே பார்த்த, பிரித்தையின் மைந்தனே, என்ன பண்ண அப்படின்னா பொறுமையா இருக்கணும். எப்படி பொறுமையா இருக்கணும்? மே, எனக்கு. நான் மே மே மேன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு அர்த்தம். எனக்கு திரிஷு லோகேஷு, இந்த 3 லோகங்களிலும். 3 லோகம் ஏன் சுவாமி சொல்றதுன்னா, பூர் புவா சுவா 3 லோகம் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா 7 லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்ல வந்துடும். மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்லோகம், இந்த லோகம். புவர் லோகம் அந்தரிக்ஷம் சொல்லுவோம். வானத்துல இருக்கிற லோகங்கள் எல்லாம் அந்தரிக்ஷ லோகம்னு பேரு, புவர் லோகம். சுவர் லோகம்னு சொல்லிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற எல்லா லோகங்களும் பிரம்மலோகம் வரைக்கும் கவுண்டிங்ல வந்துடும். அப்ப பூர் புவ சுவான்னு சொன்னீங்கன்னா 3 லோகங்கள். இந்த 3 லோகங்களிலும் என்ன அர்த்தம்? எல்லா லோகத்திலையும் பிரம்மலோக பரியந்தம், பிரம்மலோகம் முடியிற வரைக்கும் இருக்கிற எந்த லோகத்திலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ந கர்த்தவ்யம் கிஞ்சன அஸ்தி, எனக்கு செய்ய வேண்டியது என்று ஒன்னும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பகவானுக்கு ஏதாவது இருக்கா? கிருஷ்ண பரமாத்மா வந்து அவதார புருஷன். அவருக்கு ஏதாவது இங்க ஆக வேண்டியது இருக்கா அப்படின்னா, இந்த பூலோகத்திலையும் புவர்லோகத்திலையும் சொர்க்கலோகத்திலையும் அதுக்கு மேல இருக்கிற பிரம்மலோகங்களிலும் எந்த லோகத்திலையும் அவருக்கு ஆக வேண்டியது என்று ஒன்றுமில்லை. அதை தெளிவா தன்னோட வாக்கியத்திலே சொல்றார். ஏ பார்த்த, திரிஷு லோகேஷு 3 லோகங்களிலும் கர்த்தவ்யம் மே, எனக்கு, மேனா எனக்கு, கர்த்தவ்யம் செய்ய வேண்டியது என்று கிஞ்சன அஸ்தி, கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை பத்தி பேசும்போது ஆத்ம ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா அப்படின்னு காரிக்கா, மாண்டிக்க காரிக்கால ஒரு ஸ்லோகம் இருக்கு, முக்கியமான ஸ்லோகம். அவர் அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சவர் இருப்பார், நித்திய முக்தர். யாரு? ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நித்திய முக்தரா இருக்கார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனை பண்ணி அடையணும்னு அவசியமே இல்லை. அப்ப அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சவர் அவர். இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொப்பனம். மொத்த பிரபஞ்சம் என்னது? அவரோட சொப்பனத்துலதான் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்போ செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிருஷ்டியவே வந்து பாத்தீங்கன்னா காலோட விரலை அசைச்சா போதும் ஒரு சிருஷ்டி நடந்தது. காலை திரும்ப பழையபடி ஆக்குனாருன்னா ஒரு பிரளயம் நடந்தது. கண்ணை திறந்தா ஒரு சிருஷ்டி, கண்ணை மூடுனா ஒரு பிரளயம். இது மாதிரி கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணி லயம் பண்ணி அது மாதிரி இருக்கக்கூடிய சங்கல்ப மாத்திரத்துல எல்லாத்தையும் பண்றவருக்கு, இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்ச அந்த வைராக்கியத்தை பரிபூர்ணமா இருக்கிறவருக்கு, ஞானத்தை உடையவரா இருக்க, நித்திய முக்தரா இருக்கிற, சதா ஈஸ்வரனா இருக்கிறவருக்கு அடைய வேண்டியது ஏதாவது இருக்காப்பா அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்படி இருந்தும் கூட ந அனவாப்தம். அனவாப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனவாப்தம் அவாப்தவ்யம். அவாப்தவ்யம்ன்றதுக்கு அர்த்தம் அடையத்தக்கது என்று. ந அனவாப்தம், எனக்கு அடையப்படாமல் இல்லை. இந்த உலகத்துல அடைய வேண்டியது நமக்கெல்லாம் லிஸ்ட் இருக்கா? ஆமா சுவாமி, ஏகப்பட்ட லிஸ்ட். இதை அடையணும், இதை அடையணும், இதை அடையணும் இருக்கே. நமக்கு நிறைய லிஸ்ட் இருக்கே. நமக்கு என்ன இருக்கு? இப்போ எப்படியாவது அந்த சமத்துவத்தை அடையணும், எப்படியாவது சிரவண ஞானத்தை பூர்ணமா அடையணும், எப்படியாவது மனநத்தை நல்லா அடையணும், எப்படியாவது ஆத்ம நிஷ்டையை நமக்கு அடையணும் அப்படின்னு நம்ம நல்லதே வச்சுக்குமே. இப்போ ஈஸ்வரனோட அனுகிரகத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் அடையணும் நிறைய இருக்கு. நமக்கெல்லாம் இதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா அனவாப்தமா இருக்கு. அனவாப்தம்னா என்ன அர்த்தம்? அடையப்படாமல் இருக்கு நமக்கு. ஆனா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ந அனவாப்தம், அந்த அடைய வேண்டியது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அடையப்படாததாக அவருக்கு ஒண்ணுமில்லை. அவர் எல்லாத்தையும் அடைந்தவரா இருக்கார். பூர்ணகாமர் அப்படின்னு பேர் அவருக்கு பேரு.
பூர்ண காமரன் அர்த்தம் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைந்தவரா இருக்கார். அப்படி இருந்துகிட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா வர்த்தையே வச்ச கருமணி. ஏ அர்ஜுனா, நான் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேனேப்பா. உன் கூட வந்து பாத்தீங்கன்னா தேரோட்டியா நான் வந்து இந்த யுத்தத்துல இருக்கணும்னு எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? இந்த யுத்தம் ஜெயிச்சா என்ன, தோத்து போனா எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஆனால் நான் உனக்காக வந்து பாத்தீங்கன்னா தேரோட்டிக்கிட்டு இருக்கேன்ல. அப்ப என்ன பார்க்கலையா நீ? நீ ஏன் மற்றவங்களெல்லாம் பார்க்கிற? கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்கனே நானு. அப்ப என்ன நீ ஏன் பார்க்கல? நான் கருமத்துல தானே இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் தன்னையே எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆத்ம உபம் ஏன சர்வத்திர. பின்னாடி ஸ்லோகம் வரப்போகுது. எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே தன்னை உபமையா வச்சுக்கிட்டே பார்க்கணும். தனக்கு வலிச்சதுன்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் வலிக்கும். தனக்கு சுகமா இருந்தா மற்றவங்க எல்லாத்துக்கும் சுகமா இருக்கும். ஒரு தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அறியணும் அப்படின்னா ஒரு ஸ்லோகம் மனுஸ்மிருதியில ஒண்ணு இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரக, ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரக ஸ்வஸ்ய பிரியமாத்மனः ஏதத் சதுர்விதம் ஆகுகு சாட்சாத் தர்மஸ்ய லட்சணம். எங்கேயாவது தர்மத்தை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கான்னு எடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கான்னு எடுக்கணும். இல்ல ரெண்டுமே எனக்கு தெரியாது சுவாமி, படிக்கவே தெரியாது சுவாமி எனக்கு ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் அப்படின்னும் போது நம்மளை சுத்தி இருக்கிற பெரியவங்களை பார்க்கணும். சதாச்சாரம், அதுதான் போன ஸ்லோகத்துல சிரேஷ்ட புருஷன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா யாரு பெரியவங்களா இருக்காங்களோ அவங்கள நம்ம பார்க்கணும். தர்மத்தை அவங்க என்ன பண்றாங்களோ அது தர்மம் ஆயிடும். ஒருவேளை பெரியவங்களே இல்லை சாமி, இப்ப நிலைமை தானே, நம்மளை சுத்தி பெரியவங்களே இல்லை, நிறைய பேர் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கிற சில நிலையில வந்து தர்மத்தை எப்படி சுவாமி நம்ம நிர்ணயம் பண்றது அப்படின்னும் போது சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வஸ்யச்ச பிரியமாத்மன. ஒரு லட்சணம், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கும் நான் அதை பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்வஸ்யச்ச பிரதிகூலான், எனக்கு வந்து எது நான் வந்து வெறுக்கிறனோ, இது எனக்கு சம்பவிக்க கூடாதுன்னு வெறுக்கிறனோ அதை மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு பசிக்கும் இல்லை ஜி, சொல்றேன் எனக்கு பசிக்கும் இல்லை, அப்ப எல்லாத்துக்கும் பசிக்கும் இல்லை. எனக்கு வலிக்குது இல்லை, அதே மாதிரி எல்லாத்துக்கும் வலிக்கும் இல்லை. எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னா இதை கொடுத்தா எனக்கு சுகமா இருக்குன்னா இதே விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுத்தா சுகமா இருக்கும்ல. அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னையே பிரமாணமா வச்சுக்கணும். இப்ப நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன், சாமி ஓவரா உங்களை பத்தி பேசுறீங்க அப்படிலாம் எடுக்காதீங்க, ஏன்னா எனக்கு நிறைய தெரியாது, என்னோட வட்டம் சின்னது வட்டம். நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், என்னதான் சொல்லணும். ஆத்ம உபம் ஏன சர்வத்திர, கீதால சொல்ற ஆச்சாரியா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னையே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தன்னோட வழியை மற்றவங்க வழியா பார்க்க முடியும், தன்னோட சுகத்தை மற்றவங்களோட சுகமா பார்க்க முடியும். என்னோட தேடுதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் தேடுதல் இருக்குன்னு பார்க்க முடியும். நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் எனக்கு கிடைக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி ஆயிடும். இப்ப கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையோ பார்க்காதப்பா, உன் கண்ணு முன்னாடி நான் இருக்கேன்ல, எனக்கு ஏதாவது ஆக வேண்டி இருக்கா, ஆக வேண்டியது இல்லை. அப்ப நான் பண்றேனா, ஆமா பண்றேன், அப்ப நீயும் பண்ணு, நான் பண்றேன் அப்படின்னா நீயும் பண்ணேன்ப்பா அப்படின்னு வந்து ஆச்சாரியா சொல்றேன். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஒண்ணும் அதிகம் இல்லை. நமே, மேன்றதுக்கு அர்த்தம் மே மம, மேன்றதுக்கு அர்த்தம் மமன்னு அர்த்தம் எனக்கு. எனக்கு ஏ பார்த்த, ந அஸ்தி ந வித்யத்தை, அஸ்தினா எதுவும் இல்லை, என்ன இல்லை எதுவும், கர்த்தவியம் ந அஸ்தி, கர்த்தவியம்னா செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லை. எங்க செய்ய வேண்டியது இல்லை, திரிஷு லோகேஷு, திரிஷு அப்பி லோகேஷு, இந்த மூன்று உலகத்திலும் எனக்கு செய்ய வேண்டியது என்று ஒன்றும் இல்லை. கிஞ்சன கிஞ்சிதப்பி, ஒரு எம்மம் கூட எனக்கு செய்ய வேண்டியது இந்த உலகத்துல இல்லப்பா, நான் பண்ணவே வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா கஸ்மாத் ந அனவாப்தம், ஏன் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் லைன்ல இருக்கிறது அப்பிராப்தம். அனவாப்தம்னா அப்பிராப்தம், அவாப்தவியம்னா பிராபணியம், பிராபணியம்னா அடைய வேண்டியது, அடைய வேண்டியது ந அப்பிராப்தம் அனவாப்தம், அதாவது அடைய வேண்டியது என்று எனக்கு அடையப்படாமல் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. நான் பிளான் பண்ண எனக்கு அடைய வேண்டியதுன்னு அதை நான் அடையாம போயிட்டேன் அப்படின்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா. அப்படி இருக்கும்போது எனது ததாபி இருந்தாலும் கூட அப்ப என்ன அர்த்தம், நான் எல்லாத்தையும் அடைஞ்சவனா இருக்கேன், நான் எனக்கு அடைய வேண்டியது எல்லாம் அடையப்பட்டதா தான் இருக்கு. எனக்கு ஒரு எம்மம் கூட மூணு லோகத்திலும் அடையாதது அப்படின்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே அடையப்பட்டதா தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வர்த்தையே வச்ச கருமணி அகம், நான் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன்,
அப்ப அந்த கர்மம் எப்படிப்பட்டது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கர்மத்தை பண்ணுனா அதுக்கு பேரு கர்ம ஆபாசம். புரியுதா உங்களுக்கு? கர்மனா பத்தியத்தே ஜந்துகு, ஆசையோடு நீங்க கர்மம் பண்ணினாதான் அதுக்கு பேரு கர்மான்னு பேரு. ஆசையோடு கர்மம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு புண்ணிய பாப்பம் வரும், ரீபர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப ரீபர்த்துக்கு காரணம் எது அப்படின்னா இந்த கர்மா. ஆசையோடு பண்ணாதான் கர்மா. நீங்க எந்த கர்மத்தெல்லாம் ஆசை இல்லாமல் பண்றீங்களோ அதுக்கு என்ன பேரு அப்படின்னா கர்ம ஆபாசம். யார் யார்கிட்ட கர்ம ஆபாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் பண்றவங்களுக்கு கர்மம் இல்லை அது. இப்ப நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, சிரவணம் பண்ணிக்கிட்டே நீங்க பாத்தீங்கன்னா கர்மத்தை ஆசை இல்லாம பண்ணினீங்கன்னா அந்த கர்மம் உங்களை பந்தப்படுத்தாது. அதுக்கு பேரு கர்மம் இல்லை. ஞானி புருஷர்கள் பண்றாங்க, அவங்க கர்மயோகம் பண்ணல, ஆனாலும் கர்மம் பண்றாங்க. அந்த கர்மத்தினால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா கர்மம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது கர்மமா அப்படின்னு கேட்டா, ஞானி புருஷர்கள் பண்ணக்கூடிய கர்மம் கர்ம ஆபாசம். தெரியுது, வெளியில தெரியுது பண்ற மாதிரி, ஆனா கர்மமே நடக்கல, சொப்பன மாதிரி பார்க்கிறாங்க. நம்ம சாதகர்களா இருந்துட்டு கர்மத்தை பாத்தீங்கன்னா கர்ம யோகமா பண்றோம், சத்தியத்துவம் இருக்கு, ஆனா பலனை எதிர்பார்க்காம பண்றோம். அப்ப நம்ம பலனை எதிர்பார்க்காம பண்ணினாலும் அது கர்ம ஆபாசம். வாஸ்தவத்துல ஞானி புருஷர்கள் பண்றதுதான் கர்ம ஆபாசம், வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கிறது கர்மம். அதனால அந்த கர்மம் எப்படிப்பட்டதுன்னா எரிஞ்ச கயிறு மாதிரி. எரிஞ்ச கயிறுனா என்ன அர்த்தம்? ஒரு ரோப்பு, நல்ல முரட்டுத்தனமான ஒரு ரோப்பு, நல்லா பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஊத்தி பாத்தீங்கன்னா ஃபயர் பண்றீங்கன்னு வச்சுங்க. அந்த கயிறு என்ன பண்ணுவோம், இந்த தென்னை மரத்துல தென்னை நாரை வச்சு கட்டுற கயிறு இருக்குல்ல, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா எரிஞ்சு போயிருக்கும். அதை தொட்டு நீங்க கட்டலான்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அப்படியே முறிஞ்சு அப்படியே தூள் தூளா கீழே விடும். அதே மாதிரி வெளியில தெரியும், எப்படி தெரியும்? கயிறு அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது எரிஞ்சு போன கயிறு. அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா ஞானத்தினால பாத்தீங்கன்னா இது எல்லாம் சொப்பனம், எனக்கு இந்த உலகத்துல எதுவும் அடைய வேண்டியது இல்லைன்னு நான் பிரம்மமா இருந்துகிட்டு யாராவது ஞானி புருஷர்கள் கர்மா பண்றாங்கன்னா அவங்க பண்ற கர்மம் எல்லாமே எரிஞ்ச கயிறுக்கு சமமானது. தெரியும், ஆனா அதை வச்சு கட்ட முடியாது. அப்போ இந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பாருப்பா, எனக்கு இந்த லோகத்துல ஆக வேண்டியதே இல்லை, ஏதோ அதனால நான் கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அடைய வேண்டியதே இல்லை அதனால நான் கர்மா பண்ணிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு உபதேசம் முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जनस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम नमस्कार नमस्कार.